தமிழகம் முழுவதும் சத்துணவு பணியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை தொடர்ந்துள்ள நிலையில் கடலூர் மாவட்டம் வேப்பூரில் பல்வேறு அரசு பள்ளிகளில் ஊழியர்கள் போராட்டத்தில் கலந்து கொள்ளாமல் சமையல் பணியை தொடர்ந்து வருகிறார்கள். அது மட்டுமல்லாது மாணவர்களின் நலன் கருதி பணியை தொடர்ந்துள்ளதாகவும் அவர்கள் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதனை பார்க்கலாம். சைக்கிள் கலந்துக்கல நீங்க? கலந்துக்கலான்னு அந்த பிள்ளைங்க நலன் கருதி நாங்கள் கலந்துக்கலையா. இப்போ நீங்கள் இங்கே போயிட்டீங்கன்னா இங்கே சாப்பாடு சமைப்பாங்க, இருந்தாலும் நான் போகல. பசங்களோட நலன் கருதி தான் நாங்கள் போகல. விவரங்களோடு செய்தியாளர் ராமச்சந்திரன் இணைந்திருக்கிறார். ராமச்சந்திரன், ஒட்டுமொத்தமாக ஒரு போராட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சில பேர் மாணவர்களுடைய நலனுக்காக நாங்கள் கலந்து கொள்ளலை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அவங்க தரப்புல என்ன சொல்லியிருந்தாங்க? கௌதமி வணக்கம். தமிழ்நாடு சத்துணவு ஊழியர்கள் சங்கம் சார்பில் பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு, ஓய்வூதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று மாநிலம் முழுவதும் வேலை நிறுத்த போராட்டமானது அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை குறிப்பாக வேப்பூர் தாலுகாவில் பல்வேறு இடங்களில் அரசு உயர்நிலைப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி உள்ளிட்ட பல்வேறு பள்ளிகளில் சத்துணவு ஊழியர்கள் சமையல் பணியை தொடர்ந்து வருகின்றனர். மேலும் மாணவர்கள் நலன் கருதியும் மாணவர்கள் பட்டினி கிடந்து விடுவார்கள் என எண்ணியும் பணியை அந்த ஊழியர்கள் தொடர்ந்து செய்வதாக கூறி வருகின்றனர். தாலுகாவில் பெரும்பான்மையான பள்ளிகளில் சத்துணவு ஊழியர்கள் போராட்டத்தில் கலந்து கொள்ளாமல் பணியை தொடர்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது. கௌதமி, விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன்.